வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெண்டைக்காயை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சமாக, ஒரு துண்டு பெருங்காயம், கொத்தமல்லி அரை ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, 8 வத்தல், 2 துண்டு தேங்காய். இவ்வளோத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 8 வத்தல் வேண்டாம், 4 வத்தல் எடுத்தால் போதும். இதை வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசனை வருது. அந்த பெருங்காயத்தூளோட மணம், கொத்தமல்லி மணம், தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வந்துட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கணும். இப்போ மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சுது. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த வெண்டைக்காவில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே ஜாரில் 10 வெங்காயத்தில் 8 வெங்காயத்தை நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடால ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாம தான் அரைச்சிக்கணும். தக்காளியையும் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியையும் இது கூடால ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு போல் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு இப்போ நமக்கு ரெடி. தாளிக்கணும்னா தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்காமல் இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் குழம்புல எடுத்து கொட்டிடணும். 8 வத்தல் வச்சு இந்த குழம்பு மசாலா அரைச்சதுனால கொஞ்சம் காரமாக இருக்குது. நமக்கு காரம் குழம்புல அதிகமாயிட்டுனா சாப்பிடும்போது கொஞ்சம் அதில் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா காரம் இருக்காது. இந்த மாதிரி காரசாரமாக குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும்.